நல்ல மேனேஜர்ஸ் ஸ்டைலை மாத்திக்கிறதே கிடையாது. எனக்கு வாய்த்ததில் சிறந்த மேனேஜர் அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டிருப்பீங்க. மேபி வேற யாராவது கூட உங்களை அப்படி தப்பி தவறி குறிப்பிட்டிருக்கலாம். சிறந்த மேனேஜர் அப்படிங்கிறவர் யாரு? அப்படிப்பட்ட ஒரு பெஸ்டான பேர் எடுக்கிறதுக்கு என்ன திறமை தான் வேணும்? வாங்க பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி ஒரு பெஸ்டான மேனேஜர் ஆகக்கூடிய குணங்கள்ல ரொம்ப ரொம்ப தலையாயது அப்படின்னு இதை சொல்லலாம். ஊழியருடைய குணாதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தக்கூடிய திறன். ஒரு பெஸ்டான மேனேஜரா இருக்கிறது அப்படிங்கிறது செஸ் விளையாடுறது மாதிரி. செஸ் ஆட்டத்துல பல காய்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா நகரும். சிப்பாய் அடி மேல அடி வச்சு போகும். யானை நேர்கோட்டில் நகரும். மந்திரி தன்னோட கலர் கட்டத்தோட குறுக்க சீரும். குதிரை மற்ற காய்களை தாண்டி கூட குதிக்கும். இப்படி ஒவ்வொரு காய்க்கும் பிரத்யேகமான குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா? இது புரியாம அது போக்குல சிந்திக்காம செஸ் ஆட முடியுமா நம்ம? ஊழியர்களும் அப்படித்தான். ஊழியர்களை நிர்வகிக்கிறதும் அதே மாதிரி தான். மேனேஜரோட முக்கியமான வேலையே ஊழியர்களோட தனித்துவமான திறமைகளை சிறந்த செயல்பாடா மாத்துறது தான். ஒவ்வொரு ஊழியருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்களோட திறமைய முழுசா பிரயோகித்து பரிணமிக்க கூடிய வகையில ஊக்கப்படுத்துறது தான் ஒரு பெஸ்ட் மேனேஜர் செய்ய வேண்டியது. இத செவ்வனே செஞ்சாலே மேனேஜருக்கும் நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கும் கூட பல பல பயன்கள் வந்து சேரும். ஃபர்ஸ்ட், ஊழியரோட திறமைய இனம் கண்டுபிடிச்சு சரியா பயன்படுத்துறது நேரத்தை மிச்சப்படுத்தும். என்னதான் திறமையான ஊழியரா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் வாய்க்கிறது இல்லை இல்லையா? யாரு எதுல பெஸ்டா வர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த வேலையை அவங்க கிட்ட கொடுக்கறது தான் ஒரு மேனேஜரோட நேரத்தை மிச்சப்படுத்தும். ரெண்டாவது, அவரவர் திறமைக்கேத்த வேலையை அவங்க கிட்ட தரும்போதுதான் ஊழியருக்கு பொறுப்புகள் அதிகரிக்குது. இதோ உங்க திறமைக்கேத்த வேலை இது, இனி இது உங்க பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஊழியருக்கு அதை சரியா செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் வருது. அப்படி சரியா செய்யறதுனால கிடைச்ச அந்த ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லையா? அந்த நல்ல பேரை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தீவிரமடையுது. மூணாவது, ஒரு டீம்ல இருக்கக்கூடியவங்கள அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி பொறுப்புகள் தரும்போது டீம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்குள்ளயுமே ஒரு நல்ல புரிதல் வருது. ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வகையில மற்றவங்களோட திறமைய சார்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே புரியுது. அது புரியறதுனால மற்றவங்களுக்கும் அவங்களுடைய திறமைக்கும் மரியாதை கிடைக்குது. அப்படியான மரியாதை கொடுக்க தொடங்கும் போது ஒரு டீம்ல சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. பூட் ஸ்ட்ராப்பிங் கலாச்சாரம். மாறக்கூடிய தொழில் மாதிரியில ஒரு நபர் தனிப்பட்ட சுதந்திரம், வளர்ச்சி, திருப்தி இது எல்லாத்தையும் அடிப்படை மதிப்புகளா தனக்கான தொடக்க புள்ளியா தேர்ந்தெடுக்கிறாரு. அத்தகைய நபரோட வெற்றியின் அளவுகோல் அப்படிங்கிறது சம்பளத்தை விட உளவியல் வெற்றியா தான் இருக்கும். இந்த மாதிரியானது வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி, கற்றல், புதுப்பித்தல், அத்தோட பணியாளருடைய அதிக இயக்கம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஒரு தலைவரா நீங்க ஆரோக்கியமான டீம்ஸை உருவாக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உங்க நிறுவனத்துக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கல்ச்சரை உருவாக்கணும். உங்க நிறுவனத்துல கலாச்சாரத்தை பிரதிபலிக்க கூடிய கருவிகள்ல ஒண்ணு தொழில் ஏணி. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல தொழில் வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஆவணம் தான் இந்த தொழில் ஏணி அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபரை பணியமர்த்துறது, செயல்திறன் மதிப்புரைகளை எழுதுறது, பதவி உயர்வு இது எல்லாத்துலேயும் தொழில் ஏணி அப்படிங்கிறது ஒரு முக்கிய அங்கமா இருக்குது. பொறியியல் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நீங்க தொழில் ரீதியா வளர விரும்புறீங்க அப்படின்னா மேனேஜர் ஆகிறது அவசியமான ஒரு ஸ்டெப். நீங்க உங்களோட தனிப்பட்ட லட்சியங்கள்ல இருந்து ஒரு டீமுடைய நல்வாழ்வுக்கு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு வருது. உங்களுடைய டெக்னாலஜிக்கலான அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது அதே போல தகவல் தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில், இது ரெண்டையும் நீங்க மேம்படுத்தணும்.
சரியான உத்திகள் இருந்தது அப்படின்னா முடியாதது அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாராலையுமே மக்களை நிர்வகிக்க முடியும். ஆனா நீங்க வலுவான தொழில்நுட்ப திறன்களை கொண்டிருந்தா மட்டும்தான் நீங்க பதவி உயர்வு பெற முடியும். ஆனா நீங்க வலுவான தொழில்நுட்ப திறன் இருந்தாலே போதும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும் அப்படிங்கறத நீங்க நினைக்க முடியாது. அது அர்த்தமே இல்லாதது. ஏனி சம்பளத்தோட எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறத கவனிக்கணும். பொதுவா ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு சம்பள பேண்ட் இருக்குது. உங்க நிறுவனத்துல உங்ககிட்ட பல நிலைகள் இல்லை அப்படின்னாலுமே ஒரு மட்டத்துல இருக்கிறவங்க ரொம்ப வித்தியாசமா செயல்படுவாங்க அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அதனால அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கோங்க. சில நிறுவனங்கள்ல ஒரு ஊழியர் மேல அல்லது கீழே வேலை செய்ய வேண்டிய நிலை இருக்குது. வேறு வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா மக்கள் பதவி உயர்வு பெறுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறுவனத்தை விட்டு வெளியேறியாகணும். கேமல் ஃபோர்னியர் எழுதின இந்த புத்தகத்துல பிரதானமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களோட சின்ன சுருக்கம் இது. எப்போதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல சந்தோஷமா இருங்க. மேனேஜர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. ஒரு மேனேஜரோட வேலை நடக்கக்கூடிய வளமான சூழலை உருவாக்குறது. அதன் மூலமா தன்னோட பணியாளர்களுக்கு அவங்க வேலை செய்யறத ஈஸியாக்கி கொடுக்கறது. யங் மேனேஜர்ஸோட விருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கணும், உலகளாவிய புகழ் பெற்றவரா மாறணும், நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணணும், நிதி அது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அதை நிர்வகிக்கணும் அப்படின்னு பொதுவா உணரப்படுது. ஆனா இதனால மட்டுமே ஒரு மேனேஜர் பொறுப்பு அப்படிங்கிறது முழுமை பெறாது. ஒவ்வொரு மேனேஜரும் அவரு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை வழி நடத்தி யாரும் பின்தங்கி இருக்கல அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். புதுசா வேலைக்கு வந்தவங்களுக்கு வழிகாட்ட நீங்க ஒரு மேனேஜரா தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு வழிகாட்டியா ஒரு கைடா இருந்தாலே போதுமானது. உங்க டீம் ரொம்ப சிறப்பா செயல்படணும் அப்படின்னாலே நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய தரநிலைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களால தொடர்ந்து ஆர்வமா வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் போராடணும். உங்களுக்கு புரியலைன்னா கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா கேள்வி கேளுங்க. இந்த தி மேனேஜர்ஸ் பாத் புத்தகத்தை எப்படி பயன்படுத்துறது? நீங்க ஒரு மேனேஜரா இருந்தா நீங்க எப்படியெல்லாம் செயல்படணும்? நீங்க ஒரு தொழிலாளியா இருந்தா நீங்க எப்படி ஒரு மேனேஜர் ஆக முடியும்? இத பத்தி தான் இந்த புத்தகத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மேனேஜரோட வேலை அப்படிங்கிறது மற்றவங்களை வெறும் வேலை வாங்குறது மட்டும் கிடையாது. அதுக்கு மாறாக மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது. இந்த புத்தகத்தின் மூலமா ஒரு சாதாரண தொழிலாளியா ஆரம்பிச்சு எப்படி ஒரு ஆபீஸ்ல அடுத்தடுத்த படிநிலைக்கு போய் மேனேஜரா உயரலாம் அப்படிங்கறத நம்ம அறிய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு மேனேஜரா இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே மேனேஜரா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த புத்தகம் சிறந்த வழிகாட்டியா அமையும். ஏன்னா இந்த புத்தகத்தின் மூலமா அவங்க தங்களை சிறந்த மேனேஜரா மாத்திக்க முடியும்.